டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்தார். பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் நேற்று காலை டெல்லி புறப்பட்டுச் சென்றார். டெல்லி சென்றடைந்த அவர் மாலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் குடியரசு துணைத் தலைவருமான CP ராதாகிருஷ்ணனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். குடியரசு துணைத் தலைவர் தமிழ்நாட்டை புதிய உயரங்களுக்கு வழிநடத்திட முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரையும் விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் D. ராஜாவையும் முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் தமிழகத்திற்கு மத்திய நிதி கோரி வலியுறுத்தவுள்ளார். வரும் 15ஆம் தேதி முதல் லாரி வாடகையை 25% உயர்த்த இருப்பதாக லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். நாமக்கல்லில் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் செயற்குழு நடைபெற்றது. இதில் வரும் ஜூன் 15 முதல் லாரி வாடகை கட்டணங்களை 25% வரை உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தினர், லாரி தொழிலின் ஒட்டுமொத்த செலவில் சுமார் 70% டீசலுக்கே செலவாகிறது என்று குறிப்பிட்டனர். சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவித்தனர். இது தவிர சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள், டயர்கள் விலை என பல்வேறு விலை உயர்வை எதிர்கொள்வதால் லாரி வாடகை கட்டணங்களை உயர்த்துவது தவிர்க்க முடியாததாகிவிட்டதாக கூறினர். டீசல் விலை உயர்வால் எங்களால் வாழ்வாதாரத்தை கொஞ்சமாவது காப்பாற்றிக் கொள்வதற்காக லாரி வாடகை இப்பொழுது நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற லாரி வாடகையிலிருந்து 25% வருகிற 15/6/2026 முதல் இந்த வாடகை உயர்வை நாங்கள் அறிவிக்கிறோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். லாரி வாடகை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் அச்சம் எழுந்துள்ளது. இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் விஜய் அவரது இறுதிப் பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் விஜய் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் தலை தாழ்த்தி வணங்கி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கிருந்த நடிகை ராதிகா, கங்கை அமரன் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இது தொடர்பாக இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் விஜய், இயக்குனர் இமயம் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனையும் துயரமும் அடைந்தேன் என குறிப்பிட்டிருப்பதுடன், கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் என குறிப்பிட்டுள்ளார். பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கி அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திரைத்துறையில் இயக்குனர் பாரதி ராஜாவின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா தமிழ் மக்களின் மனங்களில் என்றும் வாழ்வார் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு உதயநிதி ஸ்டாலினுடன் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தனது இரங்கல் செய்தியில், தமிழ் திரையுலகின் பாதையை மாற்றியமைத்து புதுப்போக்கினை உருவாக்கிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு பெரும் வேதனையை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். தலைவர் கலைஞர் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தவர் என்றும், தமிழ் மீதும் தமிழினத்தின் மீதும் பற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் உரிமைகள் தொடர்பான போராட்டங்களில் திரையுலகை ஈடுபடுத்தியதில் பாரதி ராஜாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென் தமிழகத்தின் கிராமத்திலிருந்து புறப்பட்டு தமிழ் சினிமாவின் கேமராவை கிராமங்களை நோக்கி திருப்பியவர் என்றும், திரைத்துறையை மண்வாசனையால் நிரப்பியவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள EPS, என் இனிய தமிழ் மக்களே என்ற அவரது குரல் சினிமா உள்ளவரை நிலைத்து நிற்கும் என குறிப்பிட்டுள்ளார். அவர்கிட்ட இருந்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் தலைவர் சிவாஜி சார் அவர்கள் எல்லாருக்குமே அவர் அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். இயக்குனர் பாரதி ராஜா குறித்து நடிகர் ரஜினிகாந்த் புகழ்ந்துரைத்த வார்த்தைகள் இவை.
அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பேசிய ரஜினி, திரைத்துறையில் யாருக்கேனும் பிரச்சனை என்றால் முதல் நபராய் வந்து நின்றவர் பாரதி ராஜா என்றார். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள எல்லாருக்கும் அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சது இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி ஒரு நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். பாரதி ராஜாவின் படைப்புகள் நிலைத்திருக்கும் என கமல்ஹாசன் கூறினார். The friendship continues. The gentleman is gone, but his art also will continue. You have given so many innumerable films, and particularly that you has done a great work, sir. His loss is a great loss of the film fraternity as well. I'm not counting the losses. I'm counting the profits. இயக்குனர் ஆர்.பி. உதயகுமார், நடிகர் விஜயகுமார், அருண் விஜய் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். அவர் என் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா அது நைட்டு எனக்கு தூக்கம் வராது. எனக்கு தட்டி கொடுத்து அது நல்லா பண்ணிக்கிறா, சூப்பராக நம்ம எல்லாம் அவர் சந்தோஷம் இருக்கும். தமிழ் சினிமாவை புரட்டி போட்டவர், மாபெரும் இயக்குனர், எனக்கு மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்தவர். பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர் தான் சொல்லுவோம். அனைவருக்கும் அவ்வளோ பேஷனட்டாக ஒர்க் பண்ணுவார். அவருடைய ஹீரோயின்கள் எல்லாருமே பிரபலமாக இருக்காங்க. எல்லாருக்கும் அருமையான கேரக்டராக இருக்கும். ஒரு சின்ன வேஷம் அந்த படத்தில் அவரோட படத்தில் இருக்காங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டராக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டைரக்டர் கையால் இன்ட்ரடியூஸ் ஆனி நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கூட எண்ணிடலாம், ஆனால் அவர் அறிமுகப்படுத்த நட்சத்திரங்கள் அது நடிகர் டெகுலிகள் எண்ணவே முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சுரேஷார் சொல்கிற மாதிரி இயக்குனர் சிகரம் ஏற்கனவே இல்லாமட்ட இன்னைக்கு இயக்குனர் எம்ஐஎம், இவங்க ரெண்டு பேருடைய பேரும் ஆண்டாண்டு காலத்தும் தமிழ்நாட்டை நிலைச்சு நிற்கும். 60 ஆண்டு காலமாக பாரதி ராஜா அவர்களினுடைய நட்பு. எத்தனையோ டைரக்டர்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், ஆனா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா போல ஒரு மாபெரும் இயக்குனரை நாம இழந்திருக்கோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு அமைச்சர்கள் ஆனந்த், நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு அரசு சார்பில் இறுதிச் சடங்கில் அமைச்சர் நிர்மல்குமார் பங்கேற்பார் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். முழு அரசு மரியாதையோடு காவலர்கள் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரினுடைய புகழுடலை அந்த இறுதி அஞ்சலிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. குடும்பத்தாரோடு கலந்து பேசி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்தியிருக்கிறோம். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பாரதி ராஜாவின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். திரையுலகின் ஈடில்லா பேரொடி பாரதி ராஜா என வைகோ கூறினார். இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு இசைஞானி இளையராஜா இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். சாந்தி அடைய இறைவனை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எவ்வளோ தூரம் உங்களோடு மட்டும் இல்லை, உங்களோடு மட்டும் இருக்கிற உறவு தான் அவரோடையும் எனக்கு. ரெண்டும் வேற வேற இல்லை. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கலைஞர்களையும் நேசிப்பது தான் என்னுடைய பிறப்பு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி ராஜாவின் முதல் மரியாதையில் சிகரம் தொட்ட ராதா கண்ணீர் மல்க இறுதி மரியாதை செலுத்தினார். இன்னைக்கு எல்லாமே பிறப்பால எனக்கு ஒரு தந்தை இருக்கலாம், பட் என்னோட காட்ஃபாதர் எப்பவுமே பாரதி சார். இன்னைக்கும் எப்பவும் இங்கே சென்னையில் வந்தால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன்ங்கிறது அவர் தான். பாரதி ராஜாவால் அறிமுகமான ரேகா அவரால் தான் நன்கு வாழ்வதாக கூறினார். இன்னுமே நடிக்க தெரியாது. எங்கள் டைரக்டர், எங்கள் குருநாதர் என்னுடைய பிதா என்ன ஆக்ட் பண்ணி காமிச்சாரோ அது ஒரு 5 minutes, ஒரு 10 minutes தான் நான் நடிச்சிருப்பேன்.
பாரதி ராஜாவின் உடலுக்கு இயக்குநரும் பாடலாசிரியருமான கங்கை அமரன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் பாரதிராஜாவின் மறைவிற்கு திரையுலக பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் சிவகுமார், இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகை ராதிகா, நடிகர்கள் சூர்யா, தனுஷ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் மறைவிற்கு கார்த்தி, விஜய் சேதுபதி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். என் குரு இங்கே தான் இருக்கு. எங்கள் குடும்பம் இயக்குனர் இமயம் இன்னைக்கு நாங்கள் சரிந்து விட்டதாக நாங்கள் நினைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவர் படைத்த காவியங்கள், சினிமா படங்கள், அவர் படைத்த காவியங்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வந்தாலும் டிஜிட்டல் முறையிலையோ எப்படியாவது அது இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. சினிமா பாரதிராஜானா சினிமாங்கிற அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கு அப்படியே இருக்கும். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதா இருந்தால் கூட அவருடைய சினிமா சரித்திரத்தில் இந்த 50 வருஷங்கிறது பொற்காலம். நம்ம தமிழ் சினிமாவோட முக்கியமான அடையாளம். நிறைய பேருக்கு வாத்தியார், என்னோட சேர்த்து அவருக்கு நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். காலைல செய்தி கேட்டோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடிகர் கவுண்டமணி, இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்டோர் பாரதிராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் இயக்குநர்கள் டி ராஜேந்தர், பி வாசு, ஆர் சுந்தரராஜன், மணிரத்னம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல இயக்குநர்கள் ஆர் பி உதயகுமார், சேரன், பாலா, லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மேலும் நடிகர்கள் விக்னேஷ், ஆனந்தராஜ், விமல், ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரும் இயக்குனர் பாரதிராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரை, கடலோர ஆந்திர பிரதேசம், தெலங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நெல்லை, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், திண்டுக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தேனி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு லத்தி உட்பட எந்த ஆயுதமும் தற்போது வழங்கப்படாது என சிங்கப்பெண் அதிரடிப்படை தலைவர் ஐஜி பவானீஸ்வரி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஊடகங்களை சந்தித்த ஐஜி பவானீஸ்வரி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை குறித்து விளக்கமளித்தார். முதற்கட்டமாக 70 குழுக்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக கூறிய அவர், விரைவில் 270 குழுக்கள் உருவாக்கப்படவிருப்பதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புள்ள பகுதிகளை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் விளக்கினார். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஐடி ஹப்ஸ், இது மாதிரி தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கெல்லாமே இவங்க இருந்து போவாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடைபெறலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தெல்லாம் எடுத்து மற்ற டிபார்ட்மெண்ட் மூலமா அதை சரி பண்ணி அந்த இடத்த பெண்களுக்கு பாதுகாப்பான இடமா நம்ம மாத்துவோம். இல்ல வெப்பன் இருந்து எப்படி இப்பத்துக்கு எப்படி என்றதை பார்த்துட்டு பண்ணுவோம். பாடி ஓன் கேமரா உள்ளிட்ட உபகரணங்கள் மூலம் லைவ் ஸ்ட்ரீமிங் முறையில் சிங்கப்பெண் அதிரடிப்படையின் நடவடிக்கையை கண்காணிக்க முடியும் எனவும் அப்படையின் தலைவர் பவானீஸ்வரி கூறினார். சென்னையில் 125 சிறப்பு மின்தடை நீக்க ரோந்து வாகனங்களின் சேவையை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் மூலமாக போதிய அளவு மின்சாரம் கிடைக்கப் பெற்று வரக்கூடிய நிலையில் சில நகர்ப்புற மற்றும் புறநகரில் மின்மாற்றி கோளாறு, மின்பாதை துண்டிப்பு, உயரழுத்த மின்மாற்றி பழுதுகள் போன்ற காரணங்களால் மின்தடைகள் ஏற்படுகின்றன. இதனை சரி செய்து நுகர்வோருக்கு தடையற்ற மின் விநியோகத்தை வழங்கக்கூடிய நோக்கத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் படி சென்னை மற்றும் புறநகரில் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மின் தடங்கல்களை விரைந்து சீர் செய்யக்கூடிய வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின்தடை நீக்க ரோந்து வாகனங்களின் இயக்க சேவையை அமைச்சர் நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். இந்த சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் முக்கிய மின்தடைகள் மற்றும் பழுதுகளை நிகழ் நேரத்தில் கண்காணித்தல், மின்னக மற்றும் புகார் மையங்கள் மூலமாக பெறப்படக்கூடிய புகார்களை ஆய்வு செய்தல், மீண்டும் பழுதுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து நிரந்தர தீர்வுக்கான பரிந்துரைகளை வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூலி தொழிலாளி கைது செய்யப்பட்டார். மெட்டாலா அருகே உள்ள அரசு பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிக்கும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கருப்பனுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவியை திருவண்ணாமலை சாத்தனூர் அணைக்கு அழைத்துச் சென்ற கருப்பன் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ராசிபுரம் மகளிர் போலீசார் கருப்பனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளி அன்று 295 பேருந்துகளும், சனிக்கிழமை அன்று 310 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளி அன்று 55 பேருந்துகளும், சனிக்கிழமை 55 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 100 சிறப்பு பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களில் 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் ஞாயிறு அன்று சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப பல்வேறு ஊர்களிலிருந்து தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நேருவை விட அதிக நாட்கள் தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருந்தவர் என்ற பெருமையை மோடி பெற்றுள்ளார். சுதந்திர இந்தியாவில் அதிக நாட்கள் பிரதமராக பதவி வகித்து வரும் நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் கரவொலி மூலம் வாழ்த்து தெரிவித்த காட்சிதான் இது. இந்திய பிரதமராக தொடர்ந்து 4399 நாட்களை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி புது வரலாறு படைத்தார். இதையடுத்து டெல்லியில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுந்து நின்று கரவொலி எழுப்பி வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனையை பாராட்டும் வகையில் அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண், பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், பாமக தலைவர் அன்புமணி, அதிமுக எம்பி தம்பிதுரை உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதேபோல் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நண்பரான மோடி வலுவான, ஆரோக்கியமான மற்றும் புத்திசாலித்தனமான மனிதர் என்றும் வரும் ஆண்டுகளில் பல மகத்தான வெற்றிகளையும் சாதனைகளையும் காண்பார் என்றும் கூறியுள்ளார். ஓமன் நாட்டு கடல் பகுதியில் இந்தியர்கள் பயணித்த வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க தூதரக அதிகாரியை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்தது. ஓமன் கடல் பகுதியில் 24 இந்தியர்களுடன் சென்ற செட்டபெல்லோ வணிக கப்பல் ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லவிருந்ததாக தெரிகிறது. அமெரிக்காவின் தடையை மீறி கப்பல் பயணித்ததாக கூறப்படும் நிலையில் அமெரிக்க படைகள் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக தெரிகிறது. தாக்குதலுக்குள்ளான கப்பலில் இருந்த 24 இந்திய மாலுமிகளில் 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணியில் ஓமன் கடற்படையினருடன் இணைந்து இந்திய தூதரகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் டெல்லியில் இல்லாததால் பொறுப்பு அதிகாரி ஜேசன் மீக்ஸை நேரில் அழைத்த இந்திய வெளியுறவுத்துறை ஓமன் கப்பல் தாக்குதல் தொடர்பாக தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது. முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசிய பகுதியில் வணிக கப்பல்கள் மற்றும் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மிகுந்த கவலை அளிப்பதாகவும், சர்வதேச விதிகளின்படி கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு உறுதி செய்யவும் பதற்றத்தை தணிக்க உடனடி பேச்சுவார்த்தை அவசியம் என்றும் தெரிவித்திருந்தது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஏர்பஸ் C295 விமானத்தின் சோதனை ஓட்டத்தின் காட்சிகள் தான் இவை. இந்திய ராணுவத்திற்கு வெளிநாடுகளில் இருந்தும் இந்திய அரசு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திடம் இருந்தும் விமானங்கள் வாங்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இந்தியாவிலேயே தனியார் பங்களிப்புடன் ராணுவ விமானங்களை தயாரிக்கும் வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2024ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் வதோதராவில் தொடங்கி வைத்தார். இதன்படி மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ஏர்பஸ் மற்றும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனங்கள் இணைந்து மொத்தம் 56 விமானங்களை வழங்க ஒப்பந்தம் செய்திருந்தன.
இதில் 16 விமானங்கள் ஸ்பெயினில் இருந்து வரவழைக்கப்படும் நிலையில் மீதமுள்ள 40 விமானங்கள் முழுமையாக வதோதராவில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. முதல் விமானம் செப்டம்பர் மாதம் தயாராகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே நேற்று சோதனை நடத்தப்பட்டது. முறையான சான்றிதழ் பெற்ற பிறகு இந்த முதல் இந்திய தயாரிப்பு விமானம் விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அதிமுகவிலிருந்து விலகி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தாவேக அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் ஆதரித்து வாக்களித்த நிலையில் அவர்கள் மீதும் அவர்கள் சார்ந்த நிர்வாகிகள் மீதும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மீதும் நடவடிக்கை எடுத்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை பெஞ்சமின் சந்தித்து திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்தது தொடர்பாகவும் பெஞ்சமின் விளக்கம் அளித்தார். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முதற்கொண்டு நிர்வாகிகள் வரைக்கும் இன்னைக்கு தலைமை ஒரு கட்டுக்கோப்புடன் தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்றைக்கு ஒரு சகோதரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாங்கினை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் வழிநடத்தி வருகின்றார்கள். அதிமுகவைச் சேர்ந்த திருவள்ளூர் மத்திய மாவட்ட மகளிரணி செயலாளர் யாமினி உள்ளிட்ட நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்தனர். பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைய உள்ளதாக அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் பாஜகவுக்காக கடுமையான உழைப்பை தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 3% வாக்கு வங்கி உருவாக்கிய தமிழிசை, எல். முருகன் ஆகியோருக்கு அங்கீகாரம் கொடுத்த பாஜக 12% வாக்கு வங்கியை உருவாக்கிய அண்ணாமலையை அங்கீகரிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜகவுக்கோ திமுகவுக்கோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அங்க ஒரு குடும்பம் ஆட்சியில் இருக்கு, அங்க ஒரு குடும்பம் கட்டுப்பாடுல ஒரு கட்சி இருக்குன்னா, இங்க அதே 4 பேர் 5 பேர் கண்ட்ரோல்ல தான் இந்த கட்சி இருக்கு. அவங்களே தான் நிக்கணும், தோத்தாலும் பரவாயில்லை, திரும்பி அவங்களே தான் நிக்கணும். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் விஜய் அண்ணாமலை இடையேதான் போட்டி இருக்கும் என்றார். வருங்காலம் என்பது திரு அண்ணாமலை அவர்கள், திரு விஜய் அவர்கள், இப்படிதான் போட்டி இருக்குமே தவிர மற்றவங்க எல்லாருமே இரலவெண்டா மாறிடுவீங்க. இவங்க 2 பேர் நடுவில் தான் போட்டியே இருக்கும். விரைவில் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைய உள்ளதாக கூறிய அமர் பிரசாத், அண்ணாமலை அடுத்த முதலமைச்சராக வருவார் என நம்பிக்கை தெரிவித்தார்.